ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் கட்லைட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேக வச்ச சிக்கன், பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை, பொடியை நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறமா வேக வச்சு மசித்து உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரெட் க்ரம்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் சிக்கனை ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் சிக்கன் மசாலா, மிளகுத்தூள், அப்புறம் வெங்காயத்தை வதக்கிக்குவோம். நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌன் ஷேட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது பண்ணிக்குவோம். பச்சை வாசனை போடணும். கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போட்டு அதையும் ஃப்ரை இதானதும் சிக்கன் மசாலா, மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அதையும் போட்டு ரொம்ப கருக விட்டுறாமல் 2 இலை கிளக்கிட்டோம்னா போதும். அதுக்கப்புறமா அதில் வேக வச்ச உருளைக்கிழங்குமே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்குவோம். அதை போட்டதுக்கப்புறமா அதையும் இது பண்ணி அந்த ஹீட்லேயே இது பண்ணிவிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கும் சிக்கனையும் அதில் போட்டுக்கலாம். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸ்கீம் சின்னதாக வச்சுக்குவோம். சின்னதாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்தணும். உப்பு சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகாது, அதனால் கையில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதனால் அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி ப்ளேட்டுக்கு மாற்றிக்குவோம். ப்ளேட்டில் மாற்றிட்டு கையால் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மீடியமாக வடை போடுற மாதிரி உருண்டை பிடிச்சிக்குவோம். குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிட்டு அது சைஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ஒன்று மட்டும் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இருக்குது, சரி அந்த சைஸுக்கு உருண்டை எல்லாம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உருண்டையை போட்டு பிடிச்சி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம ஒரே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எக் ஒயிட் வேணும். இதுக்கு எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா எக் ஒயிட் எடுத்துக்குவோம். நம்ம எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்குவோம். எடுத்து அதையும் நல்லா பீட் பண்ணணும். ஃபோர்க்கு ஸ்பூனால் நான் பீட் பண்ணுறேன். நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா பீட் பண்ணிவிட்டோம். இப்போ அந்த இதை ப்ரெஸ் பண்ணி வடை மாதிரி தட்டி அந்த எக் ஒயிட்டில் டிக் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் டிக் பண்ணி எண்ணெய் நல்லா சூடாக பண்ணி வச்சுருவோம். அதுக்குள்ளே இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே 4-5 நிமிஷம் அதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ பாருங்கள் அந்த ஒன்று நல்லா வெந்துருச்சு, நல்லா இருக்குது பாருங்கள் கலரு. அந்த மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்படி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டோம்.